ஹெல்தியான ஹை புரோட்டீன் ராகி தோசை செய்ய போகிறோம். இது நமக்கு உடல் எடையை குறைக்க உதவும். வாங்க எப்படி சொல்லலான்னு பார்ப்போம். இப்போ ஒரு கிளாஸ் கேப்பை எடுத்திருக்கேன். இப்போ அதை போட்டுக்குருவோம். 1/4 கிளாஸு இட்லி அரிசி எடுத்திருக்கேன், அதையும் இதில் போட்டுக்குருவோம். 1/4 கிளாஸு உளுந்து எடுத்திருக்கேன், அதையும் இதில் போட்டுக்குருவோம். எந்த கிளாஸில் கேப்பை எடுத்துருக்கீங்களோ அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அரிசியும் 1/4 கிளாஸ் உளுந்தும் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூனு வெந்தயம். இப்போ இதை ஊற வைக்க தண்ணி ஊற்றிக்கணும். இதை 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை 4 மணி நேரம் கழித்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் போட்டுக்குருவோம். நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. இப்போ இதை மிக்சியில் போடுவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிச்சுக்குருவோம். ஊற வச்ச தண்ணியை வச்சு ஊற்றி அடிச்சுக்குருவோம். அடித்து கொண்டு வரேன். இப்போ இதை அடித்தாச்சுப்பா. நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் அடிச்சிருக்கோம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். நான் பிங்க் சால்ட்டு போட்டிருக்கேன். நல்லா கலக்கி விட்டுட்டு 4 மணி நேரம் அப்படியே வச்சிடுறேன்ப்பா. 4 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா பொங்கிடும். நான் உங்களுக்கு அப்புறம் தோசை ஊற்றி காமிக்கிறேன். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சுப்பா. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மாவு நல்லா பொங்கி இருக்கு. இதில் ஒரு 3 கரண்டி ஊற்றிக்கிடுவோம். ஒரு அரை வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குருவோம். ஒரு அரை தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குருவோம். ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குருவோம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அதையும் பொடிசாக நறுக்கியிருக்கேன். எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். வாங்க இப்போ தோசை சுடலாம். சட்டி காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை வச்சு தேய்ச்சி விட்டுக்குருவோம். தோசை ஊற்றும் போது கல் மீடியமான சூடில் இருக்கணும். அப்போ தான் தோசை கரெக்டாக வரும். நம்ம மீடியமான ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம் கேஸு. இப்போ மேலே வெந்துருச்சு. இப்போ நம்ம பெரட்டி விடுவோம். இப்போ 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம் தோசையை. இப்போ நல்லா வெந்திருக்குப்பா. நல்லா இது இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி மல்லி எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, நம்மளுக்கு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ராகி இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நேரம் வயிறு ஃபுல்லாக இருக்கும்ப்பா. ரொம்பவும் பசிக்காது. அதனால் வெயிட் லாஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.